மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது இப்ப நிறைய விதமான நோய்கள்ல பெண்களை படுத்துகிற வெள்ளை வெட்டைன்னு சொல்லுவாங்க. மாதாவிடாய குற்றமும் வந்து வெள்ளை போகும் நிறைய பேர்த்துக்கு. இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்றது அதை. இது வந்து உடம்ப உரிக்கிறோம் அவங்கள. பெரிய அது தர்மசங்கடமான நோய் தான் அது. சில பேருக்கு இதுவே பெரிய பிரச்சனையாகி வாடையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு கேவலப்படுத்திடும். இது ஆமா, சில பேர்த்துக்கு உதிரமா போகும், வெள்ளையும் படும். இந்த மாதிரி ஒரு சூசகமான இந்த மாதிரி இதெல்லாம் போறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான இது என்னன்னா, இது வந்து முக்கியமா எப்பாவது போய் நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டாலும் நீங்க கண்டிப்பாக வறுமை சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. தொடு வருமத்தின் மூலம், அதாவது தொடு வருமம் ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஆமா, அதை கவனத்தில் வச்சுங்க. இதுல மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இது எல்லாராலையும் செய்ய முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. செஞ்சு இதை முறையா செஞ்சிருந்தா இது வந்து உடல்நல கோளாறு கர்ப்பப்பை வரைக்குமே சுத்தப்படுத்தி நீட் பண்ணி வச்சிரும். ஆனா முறையா இதை செய்யறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது அதிகமாக உணவுல வந்து பாசி பயிர் எடுக்கணும். இந்த உயிரப்போக்கு உடனே நிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும்னா தேத்தாங்கொட்டையை பவுடர் ஆக்கி தேத்தாங்கொட்டை பவுடர் சாப்பிடணும். அது வெந்நீர்ல நல்லா வந்து வெந்நீர்ல போட்டு தேத்தாங்கொட்டையோட வெறும் தேத்தாங்கொட்டையை மட்டும் சாப்பிட்டா பின் விளைவுகள் உங்களுக்கு அதிகமாகும். தேத்தாங்கொட்டையோட 3 வகையான, அதாவது கிரந்தி வேர்னு சொல்றது, கிரந்தி வேர், அதே மாதிரி கிரந்தி வேர், இது கிராணி வேர், கிரந்தி வேர், கிராணி வேர், அருணை வேர், கிரந்தி வேர், கிராணி வேர். இந்த முப்பரிணாமங்கள், இந்த 3 செடியோட வேர்களையும் அதில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து முறையா அந்த செடிகளுக்கு காப்பு கட்டி தான் நம்ம செய்யறது. இது வந்து இந்த சூசகமான விஷயங்களுக்கு அற்புதமான மருந்து. வெறும் தேத்தாங்கொட்டையை மட்டும் சாப்பிட்டோம்னா அது என்ன ஆயிருதுன்னா, சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து குடல் பொத்து, அதாவது குடல்ல பெரிய பிரச்சனையை கூட உண்டாக்கிடுது. வெறும் தேத்தாங்கொட்டை பவுடர் மட்டுமே சாப்பிடக்கூடாது. இதை கலந்து சாப்பிடும்போது கர்ப்பப்பை குற்றங்களும் சினை முட்டையும் வலிமை பெறும், கர்ப்பப்பை குற்றமும் நீங்கிரும், பெண் உறுப்புகள்ல இருந்து பெண்களுடைய அந்த கர்ப்பப்பை வரைக்குமே சிறப்பா நீட்டா வச்சிருக்கும், வலிமையை கொடுக்கும். அதுக்கெல்லாம் இத்தனை விஷயங்களுமே இது செய்யும். இது ரெண்டையும் முறையாக தயார் பண்ணி செய்யணும். இது மாதிரி நீங்க கிடைச்சி உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணி செய்யலாம். இது ஒரு வகை தேத்தாங்கொட்டை. ஆனால் ரொம்ப பேர் இந்த தேத்தாங்கொட்டை போடுறே போதுன்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதுல கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்க செய்யணும். ஏன்னா அதாவது பாரம்பரிய வைத்தியங்கிற முறையில நான் இதை சொல்லிடுறேன். 2. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது முக்கியமான ஒரு விஷயம்தான் இதுவும். எந்த காரணம் மட்டும் நீங்க கருஞ்சீரகம், அதாவது உஷ்ணம், உங்க உடம்பு உஷ்ணம் அடையக்கூடிய கருஞ்சீரகம், சுக்கு, மிளகு, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஓமமும் கருஞ்சீரகமும் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர்கள் வந்து கருஞ்சீரகமோ ஓமமோ உஷ்ணப்படுத்த மிளகோ தனக்கு உஷ்ணப்படுத்தக்கூடிய இஞ்சியோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா மேலும் நோய் அதிகரிக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. முக்கியமா வந்து கேழ்வரகு சாப்பிடக்கூடாது. அது புரிஞ்சுங்க. நிறைய பேர் கேழ்வரகு நல்லதுன்னு சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த நோய் உள்ளவர்கள் பெண்கள், தயவு செய்து சொல்றேன், வெள்ளைப்பாடு உள்ள பெண்கள் கேழ்வரகு, ஏன்னா கூழ் தானேன்னு சொல்லி நல்லதுன்னு சொல்லி தெரியாம சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த சூசக நோயை மேலும் அதிகப்படுத்தி விடும். ஆக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக இதுல வந்து மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ இன்னொரு உங்களுக்கு எளிய மருந்து சொல்றேன். ஏன்னா அந்த செடியெல்லாம் உங்களால் பிடுங்க முடியாது. அருகம்புல் கிடைக்கும் உங்களுக்கு.
அருகம்புல் பசுமையா அருகம்புல் எடுத்துங்க. அருகம்புல்ல கொம்பு மஞ்சள் சும்மா ஒரு இன்ச்சு எடுத்துக்கணும். கொம்பு மஞ்சளும் அருகம்புல்லும் வச்சு நல்லா அரைக்கணும். மைய அரைச்சு கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு உருண்டையை உருட்டி அதில் பாதி. என்னங்க அப்போ பாதி தானே சாப்பிட சொல்றீங்க, மீதி எதுக்கு அப்படின்னா சொல்றேன் கேளுங்க. இந்த இது ரெண்டும் தான், மஞ்சளும் அருகம்புல்லும் தான். இதுல இந்த மஞ்சள் அருகம்புல்லும் சேர்ந்து கடுக்கா இருக்கு பார்த்தீங்களா, கடுக்காத்தூள். நான் சொன்னேனே கடுக்காத்தூள் எப்படி, கடுக்காவுடைய தோலை வாங்கிட்டு நீங்க இடிச்சு வச்சுக்கணும். கடுக்கா கொட்டை, ஏன்னா கடையில் கொட்டையும் சேர்ந்து அரைச்சிருந்தா அது சரியா இருக்காது. கடுக்கா தோலை வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கணும், கரெக்டாக செய்யணும். கடுக்கா தூள் வாங்கிட்டு கடுக்காயுடைய தோலை வாங்கிட்டு கடுக்கா தோலை நம்ம இடித்து வச்சுக்கணும். அந்த தூளில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்து இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதுதான் மருந்து. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இது தாராளமாக வெந்நீர்லேயே சாப்பிடலாம். வெந்நீரில் அழகாக சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அருகம்புல் அதனுடைய பணிகளை சிறப்பாக செய்யும். அருகம்புல் மஞ்சள் இது ஏன் அந்த எலுமிச்சம்பழம் அளவுக்கு அரைக்க சொன்னேன்னா, அருகம்புல்லையும் மஞ்சளையும் இந்த கடுக்காத்தூளையும் ஏன் அதில் சேர்க்க சொன்னேன்னா, பாதி 2 மணி நேரம் கழித்து சாப்பிடணும். அதை ரசாயனத்தை 2 மணி நேரம் ஆகும் பொழுதே ரசாயனத்தை அது சூரிய வெளிச்சம் படும்படியாக அதை வச்சிடணும் பாதியை. அந்த பாதியை உடனே அரைச்சி உடனே சாப்பிடணும். பாதியை சூரிய வெளிச்சம் படும்படியாக வச்சு அப்புறம் சாப்பிடணும். இது மாதிரி கரெக்டாக நீங்கள் ரொம்ப நல்ல 15 நாள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னு அப்போ உணவு பூரா எப்படி எடுக்கணும்னா, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் ஆகாது, மாமிச உணவு ஆகவே ஆகாது, முட்டை ஆகாது. அப்போ என்னங்க நீங்கள் சொல்லக்கூடிய மருந்து பூரா எதுவுமே நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க, உடல் நலத்துக்கு தேவையானதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும், தேவையற்றதை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதுக்குள்ள நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு அப்புறம் பார்த்துக்குங்க. எந்த நோய்க்காக வர்றீங்களோ, நான் சொல்றது பூராமே நோய்க்கு தீர்வு. சும்மா இதை சாப்பிடுங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இல்லை. இப்போ சுகர் இருக்கு, இந்த மாத்திரையை போட்டுன்னா கண்ட்ரோல் ஆகும், இதை சாப்பிட்டீங்கன்னா கண்ட்ரோல் கிடையாது. இங்கே நோயை தீர்க்கிறது. நம்முடைய விருந்து என்னன்னா மருந்து. உங்களுக்கு மருந்து, எங்களுக்கு விருந்து. இந்த விருந்து நோயை தீர்க்கும். சித்தருடைய மருந்து பூரா நோயை தீர்க்கக்கூடியது. ஆக ஏன் தீரலைன்னா, நான் இப்போ சொன்னல இது மாதிரி முறையா நீங்க இருந்தீங்கன்னா நோய் தீரும். இதையும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் அதையும் சாப்பிட்டீங்கன்னா நோய் தீராது. ஆகவே அன்பர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இந்த சூசகமான இந்த நோய்களை போக்கிக்க இந்த வகையான மருந்துகள் இருக்கு. இதை விட பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த 72,000 நாடிகளில் சூட்சம நாடி கெட்டு போனால் தான் இந்த நோய் ஸ்டார்ட் ஆகும். ஆகவே இந்த மர்ம நாடி, அதாவது நாடி தொடுவர்மம், அதாவது தொடுவர்மம்னு அதுக்கு பேர். நாடி தொடுவர்மம்ங்கிறது சூட்சமத்துக்குள் சூட்சமம். அப்போ இதையெல்லாம் செய்து கூட அந்த ரொம்ப இக்கட்டில் இருக்கவங்க அப்படிலாம் நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் இந்த மருந்து மிக முக்கியம். அதே மாதிரி எது வேண்டான்னு சொன்னால் அந்த உணவுகளெல்லாம் நீங்கள் களைஞ்சா மட்டும்தான் இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆகவே நீங்களும் ஆயில் பாத் எடுக்கணும், முறையாக இருக்கும். ஆயில் பாத்து ரொம்ப ரொம்ப அவசியம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செக்கு எண்ணெயில் தேங்காய் எண்ணெய், பெண்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். நீங்கள் ஆயில் பாத் எடுங்க, நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இதில் எது உங்களுக்கு சௌரியமோ எடுங்க. எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் நலம் சிறப்புறும், மின்னி மெளிரும். அற்புதம், ஆனந்தம்.